உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த மை எதுக்காக? அது ஒண்ணும் இல்லப்பா, நான் உண்மையை சொல்லிடுறேன். என் அம்மாவோட அம்மா, அதான் என் பாட்டி சொல்லுவாங்க, யாருக்காவது கழுத்துக்கு பின்னாடி மயில சின்னதா பொட்டு வச்சா யார் கண்ணும் படாதான். அதான் நான் உன் அம்மாவுக்கு. ஓகேடா, இதான் விஷயம்னா நானே மாமுக்கு வச்சு விடுறேன். யார் கண்ணா அவங்க மேல படாது. முதல்ல இவரை கவனிங்க ப்ரோ, இவர்தான் சரியான டேஞ்சர். என்ன சொல்ற? என்னது? அங்க கொஞ்சம் பாரு. அம்மா அடிக்கிறீங்க, நான் உங்க பார்ட்னர். நல்லா அடிக்கிறீங்க, நல்லா ஜோரா. வேண்டாம், உயிரை வாங்குறான். இங்க என்ன நடக்குது? வாட் ஆர் யூ கைஸ் அப் டு? அப்படின்னா நான் ரொம்ப நாளா உங்க ரெண்டு பேரையும் நோட்டீஸ் பண்றேன். என் அண்ணனோட வாழ்க்கையை இப்படி கெடுக்க பாக்குறீங்க. நீ என்ன பேசுற சோனியா? அதோட என்னோட பிரதர்னா என்ன அர்த்தம்? ரிஷி எங்களுக்கு பிரதர் இல்லையா என்ன? நீங்க கசின். அவன் என்னோட ரியல் பிரதர். பிளட் ரிலேஷன் இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் லக்ஷ்மி கூட சேர்ந்து டைம் பாஸ் பண்றீங்க. அவ எனக்கு எந்த ஆங்கிள்லயும் அண்ணியா தெரியல. அதனால லவ் அது இதுன்னு ஆங்கிள் ஃபிட் பண்ண பாக்காதீங்க. என் அண்ணன் மயங்கி அவளை லவ் பண்ண ஆரம்பிக்கணுமா? அந்த மாதிரி நடக்காது. ஓகே? அப்படி இல்ல சோனியா, நாங்க அப்படி எதுவும் நான் பார்த்துட்டு தான் சொல்றேன். சோனியா, நாங்க சும்மா தான் அவர் கூட விளையாடிட்டு இருந்தோம். அதோட நாங்க நிச்சயமா உங்ககிட்ட உண்மையை தான் சொல்றோம். இங்க பாரு, நான் எல்லாத்தையும் பார்க்காம சொல்லல, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்ப மட்டும் இல்ல, இது ஸ்டார்டிங்ல இருந்து நடந்துட்டு தான் இருக்கு. என் அண்ணன் லக்ஷ்மி கிட்ட முழுசா மாட்டிக்கிட்டா தானே உங்களுக்கு கிண்டல் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க சோனியா? நீ கொஞ்சம் விட்டு தள்ளு தேவிகா, இவ என்ன உளறான்னு இவளுக்கே தெரியல. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் ஹாய். இது மட்டும் தான் குறைச்சல். பாருங்க, உங்க லோ கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. பாத்தீங்களா? ஹாப்பி தீபாவளி. சரி, நீங்க ரெண்டு பேரும் வந்தது நல்லதாயிடுச்சு. லக்ஷ்மி நீ உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காங்க, நீங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. பாத்துட்டு வரோம். வா, அமைதியா வா. இந்த லக்ஷ்மிக்கு அவ சிஸ்டர்ஸ் கூட நல்ல பாண்டிங் இருக்கா. ஆனா ஏன் சிஸ்டர்ஸ் எப்படி பண்றாங்க பாரு. நான் சொல்ற வார்த்தைக்கு அப்படியே எதிராதான் இருக்காங்க. அண்ணி, ஐயர்கிட்ட பேசியாச்சா? நான் அவர்கிட்ட பேசிட்டேன், வந்துகிட்டே இருக்காரு. ரிஷி இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருக்கான்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான். ரிஷி என்னைக்குமே ஹேண்ட்ஸம் தான், எல்லா ட்ரெஸ்ஸுமே அவனுக்கு சூட் ஆகும். யூர் ரைட். ஆனா இந்த ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல அவன் யூனிக்கா தெரியறான்ல. பூஜைக்கு இது நல்லா மேட்ச் ஆகும். ஓ ப்ளீஸ் அண்ணி, உங்களுக்கே தெரியும் அவன் ஆரத்தி எல்லாம் எடுக்க மாட்டான், தெரியும்ல. ஐ நோ. எவ்வளவு விசித்திரமா இருக்குல்ல. ரிஷி என்னோட பையனா இருந்தாலும் இது வரைக்கும் தீபாவளி பூஜை பண்ணதே இல்ல. ஆனா நான், எனக்கு ஒவ்வொரு பண்டிகை, சடங்கு, பூஜை, புனஸ்காரம் இது எல்லாத்துலயும் நம்பிக்கை இருக்கு. ஆனா என் பையன் எதையும் ஏத்துக்க மாட்டேங்கிறான். அவன் ஜாதக தோஷத்தை ஏத்துக்கிட்டதே எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. அவன் இது நாள் வரைக்கும் கோயிலுக்கு கூட போனதில்ல. அண்ட் யூ நோ, தேங்க் காட் கல்யாணத்துக்காவது ஒத்துக்கிட்டானே. ஐ நோ அண்ணி, ரிஷி இன்னும் மாறல. இப்பவும் பாருங்க, தூரத்துல இருந்து ஆரத்தி எடுக்கிறத பாப்பா. யார் சொன்னாலும் சரி, எடுக்கிறதுக்கு வரவே மாட்டான். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.